ஷேக்ஸ்பியரோட மேக்பெத் இது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ப்ளேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ளேவை பற்றின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்பெத் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியலான கிங். அவர் வந்து 1040லேருந்து 1057 வரைக்கும் ஸ்காட்லாண்டை ரூல் பண்ண ஒரு கிங். ஸோ ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட லைஃப்லேருந்து ஒரு சில திங்ஸை எடுத்துகிட்டு பட் இவரோட இமேஜினேஷனையும் கொஞ்சம் ஆட் பண்ணி தான் இந்த ப்ளேவை கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் வந்து த கர்ஸ் ஆஃப் மேக்பெத் அப்படின்னாலே வந்து அந்த மேக்பெத்லாம் எப்போல்லாம் சொல்கிறாங்களோ அந்த சமயத்தில் வந்து ஒரு ஒரு கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி ஒரு பிலீஃப் இருந்தது. ஸோ அது வந்து அதுக்கு வந்து சூப்பர்ஸ்டிஷன் தான் காரணம், இந்த விச்சஸ்லாம் தான் காரணம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பிலீவ் பண்ணாங்க. அதனால் எப்பயுமே வந்து மேக்பெத் அப்படின்னு சொல்லாமல் அதை வந்து ஸ்காட்டிஷ் ப்ளே அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க தியேட்டரில் இருந்தவங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து டெமனாலஜி அப்படின்றது வந்து கிங் ஜேம்ஸ் ஒன்னோட ஒரு ஒர்க்கு. அதில் வந்து அவர் வந்து விச் கிராஃப்டை பற்றி சொல்லியிருப்பார், நிறைய எழுதியிருப்பார். அவருக்கு வந்து இந்த மாதிரி மேஜிக் விச் கிராஃப்ட் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஸோ நார்மலாகவே வந்து ரைட்டர்ஸ் வந்து அப்போ யாருக்காக ப்ளே போடுறாங்களோ அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அதை சுற்றி ப்ளே போட்டாங்கன்னா தான் அவங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் வரும் இல்லைங்களா. அதனால் அந்த கிங் ஜேம்ஸ் ஒன்னுக்கு பிடிச்ச விச் கிராஃப்டை இன்க்ளூட் பண்ணி இந்த ப்ளேயில் போட்டதாக வந்து ஒரு இது இருக்குது. ஸோ கொஞ்சம் ஒரு சில பார்ட்ஸ்லாம் வந்து இந்த டெமனாலஜி அப்படின்ற ஒரு ஒர்க்கில் இருந்துமே ஷேக்ஸ்பியர் வந்து அந்த சோர்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளேவை வந்து ஃபஸ்ட்டு கிங் ஜேம்ஸ் ஒன்னுக்கு முன்னாடி தான் வந்து ப்ளே பண்ணாங்க. அப்போ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா லேடி மேக்பெத்தாக ப்ளே பண்ணுற ஒரு ஆக்டர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சடனாக ஒரு டெத் வந்துருச்சுன்ற மாதிரியும் அதனால் இன்பிட்வீனாக வந்து ஷேக்ஸ்பியர் தான் வந்து லேடி மேக்பெத் கேரக்டரை வந்து ப்ளே பண்ணாங்க. ஏன்னா அப்போ வந்து கேர்ள்ஸ் வந்து ப்ளே பண்ணல, எல்லாமே ஜென்ஸ் தான் ப்ளே பண்ணாங்க இல்லைங்களா. அந்த கேரக்டர் வந்து இன்பிட்வீன் ஷேக்ஸ்பியர் வந்து நடித்த மாதிரியும் ஒரு இது இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஷார்ட்டஸ்ட் ட்ராஜடி ஆஃப் ஷேக்ஸ்பியர். ஸோ ஷார்ட்டஸ்ட்டாக இருந்தாலுமே இதனுடைய ஆக்ஷன் அண்ட் சைக்காலஜிக்கல் காம்ப்ளெக்சிட்டி வந்து மற்ற எந்த ப்ளேலையும் இல்லாத மாதிரி அமைச்சிருக்காரு ஷேக்ஸ்பியர். ஸோ அபவுட் 2500 லைன்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து த போர்ட்டர்ஸ் சீன். இது வந்து ரொம்பவே ஃபேமஸான சீன், ஒரு காமிக் ரிலீஃப் சீன். இது வந்து மேக்பெத் வந்து டங்கனை கொன்னதுக்கு அப்புறமா உடனே வர சீன். ஏன்னா ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஷாக்கில் இருக்கப்ப அடுத்து வந்து நமக்கு ஒரு காமிக் ரிலீஃப் இருக்கிற மாதிரி வைப்பாங்க இல்லைங்களா. அந்த ஒரு இடத்துல வந்து இந்த போர்ட்டர் சீனை வச்சுருக்காரு. இது வந்து ஆக்ட் 2 சீன் 3ல் வருது. போர்ட்டர் வந்து ஹெல்லோட டோர் கீப்பர் மாதிரியும் அதில் ஒரு 3 பேர் வர மாதிரியும் அவருக்கு வந்து அந்த பாட்டு பாடி காமிக்கிற மாதிரியும் இந்த சீன் வந்து அமைஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு லேடி மேக்பெத்தோட ஸ்லீப் வாக்கிங். இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட்டான சீன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்க இமேஜினேஷனில் வந்து கை ஃபுல்லாக ரத்தமாக இருக்க மாதிரியும் அதை போய் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரியும் தூக்கத்தில் கூட எஞ்சி போய் அதை வாஷ் பண்ணிட்டே இருக்க மாதிரியும் சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த சீன் தான் வந்து லேடி மேக்பெத் வந்து எப்படி மேட்னஸ்குள்ளே போகிறாங்க அப்படின்னு அவங்க எவ்வளோ கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து காமிக்கிற சீன். ஈவன் டிஎஸ் எலியட் வந்து சொல்லியிருப்பாரு என்னென்னா இந்த ஒரு சீனோட இன்டென்ஸ் வந்து ஹாம்லெட்டில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதுவுமே நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதனுடைய ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிங் ஜேம்ஸ் ஒன்னுக்கு முன்னாடி ஹாம்ப்டன் கோர்ட் பேலஸ் அப்படின்ற இடத்துல 1606 வந்து வந்தது. ஸோ இதில் வந்து நிறைய இம்பார்ட்டண்ட்டான சென்டென்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பார். ஒன் ஃபெல் ஸ்வூப், அப்புறம் ஃபேர் இஸ் ஃபவுல் அண்ட் ஃபவுல் இஸ் ஃபேர். இந்த சென்டென்ஸ்லாம் வந்து ரொம்பவே ஃபேமஸான சென்டென்சஸ். ஸோ தேங்க்யூ எவ்ரிவன். இந்த மேக்பெத்தோட சம்மரியை பார்க்கணுன்னா நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே இதுக்கு சம்மரி போடுறேன்.